ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சந்திரயான் 4 பாத்தீங்கன்னா சந்திரயான் 3 நேரவே தர இறங்கி 14 நாள் தான் அது ஒர்க் பண்ணுச்சு. சந்திரயான் 4 வந்து சந்திரயான் 3 வந்து 4000 கிலோகிராம் எடை, இது 9600 கிலோகிராம். இது வந்து அங்க போய் தர இறங்கி அங்க நிலாவில இருந்து சாம்பிள் எடுத்து, சர்ஃபேஸ் லெவல் சாம்பிள், கொஞ்சம் டெப்தா போய் சாம்பிள், இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரொபாட் மூலம் பேக் பண்ணி திருப்பி நிலா பூமி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யணும். அப்போ 9600 கிலோகிராம் உள்ளதா வந்து ஒரே இதில் அனுப்ப முடியும். நம்ம 2 ராக்கெட்ல அனுப்பி மேலே போய் டாக் பண்ணி 2 இதையும் கொண்டு போறது டாக் பண்ணி இந்த சோதனை செய்ய போறோம். நம்ம வந்து இந்த டாஸ்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், இணைக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குங்களா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜனவரி 16ஆம் தேதி நம்ம வந்து சக்சஸா செய்து மார்ச் 13ஆம் தேதி செப்பரேட்டா இணைச்சி இந்த மாதிரி அந்த சோதனை ரொம்ப சக்சஸா நடந்தது. இந்த சோதனையில வெற்றி அடைந்த நாடு வந்து உலகத்துல இந்தியா, 4ல் 1 நாடு இந்தியா நாடு இந்த சோதனை. அதே மாதிரி சந்திரயான் 5 இருக்கு. சந்திரயான் 5 பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லேண்டர் மிஷன். அது இந்த சந்திரயான் 3 மாதிரி. ஆனா சந்திரயான் 3க்கும் சந்திரயான் 4க்கும் 5க்கு என்ன வித்தியாசம்னா, சந்திரயான் 3ல வந்து அந்த இறங்கின அந்த பாகத்தில் இடம் 1200 கிலோகிராம், இது 6200 கிலோகிராம் இறங்கும். அது மாதிரி ரோவர் வெளியே வந்து இல்லையா, சந்திரயான் 3ல வந்து 25 கிலோகிராம், இது 350 கிலோகிராம் ரோவராக முடிவு. அது மாதிரி சந்திரயான் 3க்கு லைஃப் வந்து 14 நாள், இது 100 நாள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திட்டமும் நடக்கும். இல்ல சந்திரயான் 4 வந்து ரொபாட்டிக் மூன் சாம்பிள் எடுத்து ஆட்களை அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய நிலாவுக்குள்ள ப்ரோக்ராம் 2040ல நடக்கும். பாரத பிரதமர் மோடிஜி வந்து 2040ல அது நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ பிரிலிமினரியா வேலை செய்யும். அப்போ 3வது லான்ச் பேட் எங்க செய்ய போறோம்னா ஸ்ரீஹரிகோட்டா. செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ், 2வது ஏவுறுதி மையம், அது எங்கன்னா நம்ம குலசேகரப்பட்டினம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேல லேண்ட் வேணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா 95% லேண்ட் அக்வைர் பண்ணி தந்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லா ப்ராஜெக்டையும் அப்ரூவ் பண்ணிடுச்சு. அப்ரூவ் பண்ணி அந்த கட்டட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. பெரிய கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு இனி வந்து ரீசெண்டா என்ன ஒரு 10 நாளையில இது பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ்லி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்கு முன்னுக்கு அங்கிருந்து ராக்கெட்டுகள்